வேதவசனம் இப்படியா சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு. மத்தேயு 22:14 அப்படி சொல்லுது. சரிங்களா? நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கோம். நம்ம எல்லாம் வெகு சிலரா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நம்ம இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். சரிங்களா? வார்த்தை ஒரு 15 மினிட்ஸ் வார்த்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லி உடனே நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு கொடுத்தாரு. நேரத்திற்காக நன்றி. வாங்க கரங்களை தட்டி அவர் வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலந்து கொண்ட யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் ஆசீர்வதிக்கிறோம். நம்ம நேரடியாக வார்த்தைக்கு கலந்து போயிடலாம். 15 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. வேதவசனம் இப்படியா சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு. மத்தேயு 22:14 அப்படி சொல்லுது. சரிங்களா? நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கோம். நம்ம எல்லாம் வெகு சிலரா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நம்ம இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். சரிங்களா? அந்த வார்த்தையை நம்ம கை கொண்டு நம்ம நேராக வசன பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஓகேங்களா? வசன பகுதிக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்னாடி நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடத்துக்குள்ளாக ஒரு சின்ன ஜபம். இந்த நேரத்திற்காக ஒரு நன்றி சொல்லிடலாம். குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தமாக நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே நாங்கள் கலந்துரையாடலும், ஆண்டவரே அதற்கப்புறம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் உம்மிடத்தில் விண்ணப்பமாகவும் விருப்பமாகவும் வாஞ்சியாகவும் வைப்பதற்காக வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீ செவி கொடுத்து கேளும், காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வேத வசனம் இப்பொழுது நிறைவேறப்படட்டும் தகப்பனே. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சரி, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, திக்கற்ற காலங்கள்ல நம்ம எப்படி இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி. நல்ல பணக்காரனா இருக்கும், அவனுக்கு எல்லாமே பணம் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உடல் ரீதியா பிரச்சனை இருக்கும். உடல் நல்லா இருக்கும், பணம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு ரெண்டுமே பிரச்சனையா இருக்கும். இல்லைங்களா? பிரச்சனை இல்லாதவன் யாருமே இல்லை. ஒரு சில காலங்கள்ல நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை விட்டடிச்ச மாதிரி இருக்குதே, நான் சூசைட் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப இருண்டு போயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில யாருமே இல்லை, நம்ம ஒரு பேசுறதுக்கு ஆள் இருக்காதா, ஒருத்தர் யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா, ஐயோ என் வேதனை யாராவது வந்து போக்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நிறைய நாள் நமக்குள்ள நினைப்போம். அது எல்லாருக்கும் வரும். அதைத்தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல அப் அண்ட் டவுன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மேடு இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு பள்ளம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பாதாளம் போல இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சமா இருக்கும். ஆனா இல்லாம யாருக்கும் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி நிச்சயமற்ற காலங்கள்ல நம்ம எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனம் கூட. சங்கீதம் 27:1. டைம்ல அதனால நானே வாசிச்சிடறேன். ஓகேங்களா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்றாரு. மீண்டுமா நான் இன்னொரு தடவை கூட இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனை பலனானவர், என் ஜீவனின் பலனானவர், ஓகேங்களா, யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்துல மிக முக்கியமா 3 வார்த்தைகள் இருக்கு. சரிங்களா? அந்த வார்த்தைகளை நான் விளக்குறதுக்கு முன்னாடி, இந்த வசனத்தை நான் விளக்குறதுக்கு முன்னாடி எனக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கதை வழியா இதை நான் விளக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நம்ம பீச்சுக்கு போயிருப்போம். பீச்சில் போனீங்கன்னா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு லைட் ஹவுஸ் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் மாதிரி போட்டு மேல ஒரு விளக்கு வந்து எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு லைட்டு. ஓகேங்களா? அதனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இருட்டுல நைட் டைம்ல இருட்டுல வரக்கூடிய கப்பல்களுக்கு கரை எங்க இருக்குன்னு அதுதான் காட்டும். அந்த வெளிச்சத்தை பார்த்துதான் அந்த கப்பல்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து கரை வந்து பக்கம் வந்துருச்சு, நம்ம கரைக்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படின்றத காட்டும். ஓகேங்களா? அந்த விளக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. என்னதான் அவங்க கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் இருந்தாலும், காம்பஸ் இருந்தாலுமே சில டைம்ல அது வழி தவறி போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு விளக்க பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? அதை இன்னும் நம்ம சுவாரஸ்யமாக்க, இந்த வசனத்தை நம்ம இன்னும் தெளிவுபடுத்த சுவாரஸ்யமாக்க நம்ம பாஸ்டர் எடுத்துக்கலாம். அந்த நம்மளோட பாஸ்டர் தான் வந்து அந்த கலங்கரை விளக்க பாதுகாவலரா இருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அவர் நைட்ல போவாரு, அந்த விளக்கு எதுவும் அவையாம என்ன பண்ணணும், அவரு பாத்துக்கணும். சரிங்களா? அவர் பாத்துக்கணும்.
சரிங்களா? இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னாக்கா, இது இன்னும் சுவாரஸ்யமாக்க, ஒரு நாள் திடீர்னு ஒரு புயல், கடல் பக்கத்துல புயல் வந்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சூறாவளி காற்று வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில அது மாதிரி நிறைய டைம் நமக்கு ஒரு கடல் காற்று புயலை போல சூறாவளி போல அப்படியே பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து கொண்டுட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, ஒரு சூறாவளி காற்று பயங்கரமான புயல் வந்ததுனால இப்ப நம்மள என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா, ஐயோ சூறாவளி வந்துருச்சு, ஒரு சுனாமி வந்து நம்மள அடிச்சு போனா நான் இறந்து போயிடும், எனக்கு குடும்பம் இருக்கு, நான் என்ன பண்றேன், எவன் எக்கேடு போட்டு கட்ட போனா எனக்கு என்ன, நான் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா? ஆனா பாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஒரு மேய்ப்பன், அதாவது பாஸ்டர்னா ஒரு மேய்ப்பன் அப்படின்றதுக்காக நம்ம பாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நைட்டு ஃபுல்லா அவ்வளவு பெரிய புயல்லையும் காத்துலையும் அந்த விளக்க அவியாம பார்த்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அந்த பார்த்தது நிமித்தமாக அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய கப்பலோட கேப்டன் அங்க வந்து அவருக்கு கை குலுக்கி, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கப்பல் வந்து எங்கேயாவது வழி தவறி போய் அது வழி தவறி போயிருந்தா திரும்ப நாங்க வந்திருக்க முடியாது, ஒரு கல்லு மேல இடிச்சிருந்தா டைட்டானிக் கப்பல் உடஞ்ச மாதிரி உடஞ்சு போயிருப்போம், உள்ள 100கணக்கான பேர் இருந்திருக்காங்க, அந்த 100கணக்கான உயிரை நீங்க தான் காப்பாத்துனீங்க, அவ்வளவு இருட்டுல எங்களுக்கு எதுவுமே தெரியல, எங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒர்க் ஆகல, காம்பஸ் ஒர்க் ஆகல, எல்லாம் தப்பா காட்டுது, நாங்க என்னன்றது தெரியறதுக்கு முன்னாடி அந்த தூரத்துல நீங்க அவியாம பாத்துக்கிட்ட அந்த விளக்க பார்த்து தான் ஓகே நமக்கு கரை பக்கத்துல இருக்குடா, இனி நம்ம கவலைப்படாடா, கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதுடா, நம்ம அந்த கரையை அடைஞ்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம், இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ அந்த வசனத்துல இருக்கக்கூடிய 3 வார்த்தையை நான் சொல்றேன். கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். ஓகேங்களா? லைட் ஹவுஸ்ல நமக்கு எது முக்கியமா இருக்கும், எது அவியாம பாத்துக்கணும், லைட் அவியாம நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட அந்த கர்த்தருடைய அந்த வெளிச்சத்தை நமக்கு கிடைக்கணும்னா அதை நம்ம அவியாம பாத்துக்கணும். அப்படின்னா நம்ம ஒழுங்கா இருக்கணும். ஓகேங்களா? என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இவர் அந்த லைட்டை அவியாம பார்த்துக்கிட்டதுனால தான் அந்த 100 பேரும் கரை சேர்ந்து தப்பிச்சாங்க. கரெக்டுங்களா? அப்ப காப்பாத்தது யாரு? அங்க பாதுகாத்தவர் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம கர்த்தரும் நம்மளுடைய ரட்சிப்பு மாணவரா இருக்கிறார். அப்படின்னா ரட்சிப்புன்னா நம்மளை காப்பாத்துறார், சேவியர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீர்தான்பா, நான் பலம் கொண்டு இனி நான் எழுந்துருவேன் அப்படின்றதுதான் 3வது வார்த்தையா, கர்த்தரின் ஜீவனின் பலனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த கதையில இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்ம கர்த்தர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஓகேங்களா? நம்மை ரட்சிக்கிறார், நமக்கு பலன் தருகிறார். ஓகேங்களா? இதை உறுதிப்படுத்தும் விதமா சங்கீதம் 46:1 இப்படியாக சொல்லுது. 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லுது. இதை உறுதிப்படுத்துற வசனமா நான் இன்னொரு வசனத்தை சொல்றேன். அதாவது நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கும். நமக்கு நேரமின்மை காரணமாக ஒரு 1-2 வசனங்களை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விளக்கம் தான். அதனால இப்ப நம்ம அந்த விளக்கத்தை திரும்ப பார்க்காம நம்மளை எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்? ஒண்ணு உடல் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா மன ரீதியா இருக்கலாம், இல்ல பொருளாதாரமா இருக்கலாம். இதை தவிர வேற என்ன நமக்கு பிரதானமா வந்துட போகுது? இது 3 தான் நம்ம வாழ்க்கையில நம்மள ரொம்ப கீழே கொண்டு போகும், நம்மளோட மன அழுத்தத்துல கொண்டு போறது இந்த 3 தான் இல்லைங்களா? இந்த 3 எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்பெல்லாம் நீங்க வந்து ஆண்டவரை நோக்கி, நீங்க எப்பயுமே ஆண்டவரை மட்டுமே நோக்கிட்டு இருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி நீங்க கேளுங்க. ஓகேங்களா? அவர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருப்பார். மீண்டுமா இந்த வசனத்தை திரும்ப உறுதிப்படுத்தலாம். சங்கீதம் 50:15 சிஸ்டர் முதல் பாடினாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து இந்த வரிகள் தான் வந்தது. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னக்கூடிய அந்த பாட்டை அவர் தேர்ந்தெடுத்து வந்தார். நான் செய்தி கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன். அந்த வசனமும் அந்த பாட்டுக்குள்ள வந்தக்கூடிய வரிகளும் ஓகேங்களா ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இல்ல, ஒன்னே. ஓகேங்களா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சிஸ்டர் வந்து ஒரு பல்லவியா பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த பாட்டுல. சரிங்களா? கர்த்தரை நம்புங்க, கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு காணாம போயிடும். சரிங்களா? கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாசல்கள் அடைக்கப்பட்டாலும்
6 வசனங்கள் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்? திறக்கப்பட்டே ஆகும். நம்மலாம் ஆண்டவரோட தெரிந்து கொண்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் எதுக்காக நம்மளை முன்குறிச்சு வச்சிருக்காரோ அதை அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பா அந்த ஆபத்து நமக்கு மிக கடைசியா இருக்கு அப்படின்னா அவர் உடனே வருவார். இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்னா அவர் பொதுவா வருவார். அதாவது மெதுவா வருவார் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்து வருவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்கள் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் நமக்கு சால்வ் ஆகணும்னு வச்சுக்கலாம் ஒரு பேருக்கு. ஓகேங்களா? அந்த 1 வருஷம் கழிச்சு தான் சால்வ் ஆக போகுது, அது முடிய போகுதுன்றது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அந்த 1 வருஷ காலம் ஏன் நினைக்கணும்? அவர் நினைச்சாருன்னா 1 செகண்டுக்கு கம்மியாவே அதை சால்வ் பண்ணிடலாம். அந்த 1 வருஷ காலம் கழிச்சு ஏன் முடிக்கிறார் அப்படின்னா அந்த 1 வருஷ காலத்துல நம்மளை பக்குவப்படுத்துறார், நமக்கு நிறைய சொல்லித்தரார், நமக்கு வாழ்க்கை என்னன்னு கத்துத்தரார். நீ எதையெல்லாம் பெருசா நினைச்சு அதெல்லாம் இல்ல தம்பி, இனி உன் வாழ்க்கையில நீ என்ன நோக்கி கூப்பிடு. சிலர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வந்ததே என்னோட திறமை, என்னோட தன்னம்பிக்கை, நான் யாரை பார்த்தும் வரல அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் கிடையாது. தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே அவர் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவர் உங்களுக்கு சொல்லித்தரார். புரியுங்களா? அதன் மூலமாக அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்றாரு? வழிவகுக்கிறார். நம்ம அதை தெரியாம என்ன பண்ணுவோம்னா நமக்குள்ள இருக்கிற அறிவுன்னு நினைச்சுக்குவோம். அந்த அறிவு அவர் கொடுக்குறாருங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா இந்த கஷ்டப்பட்ட காலங்கள்ல, இந்த வாழ்க்கையே இருட்டா இருக்கிற காலங்கள்ல, எப்படி கப்பல் நைட்ல வந்து அந்த தண்ணி சூழ்ந்து இருக்கிற போது அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, மொத்தம் இருட்டு, அவ்வளவுதான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் வச்சுதான் அவங்க என்ன பண்ணணும், அதை வச்சுதான் வரணும், காம்பஸ் வச்சுதான் பொதுவா வந்துட்டு இருப்பாங்க தண்ணியில. ஓகேங்களா? அப்படி நமக்கும் வாழ்க்கையில இருண்ட கண்ட காலங்கள்ல நம்மளை வழிநடத்துறதுக்கு காரணமே அவர் நம்மளை தெரிந்து கொண்டதன் அப்படிங்கிற சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி இன்னொரு தடவை ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நமக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என்னுடைய வெளிச்சமானவர். யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஹல்லேலூயா.